இந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து 1983 அவரோட டேட் ஆஃப் பர்த். இப்போ அவரோட வயசு இப்போ இந்த ஆகஸ்ட் வந்துச்சுன்னா 43. இப்போதைக்கு அவர் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 42. இன்னைக்கு வர அவருக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபி, சுகர், அதாவது தொடர் மாத்திரை போடுற வியாதிகள் இல்லை. நம்ம பேசுவோம் இல்லையா, இல்லை மாசத்துக்கு எனக்கு மருத்துவ செலவே என்ன ஆகுது, 5000 ரூபாய்க்கு நான் தொடர் மாத்திரை வாங்குறேன் பார்த்துக்கா, இதோ பாரு அப்படின்ட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பா ஃபுல்லாக பாதாம் பிஸ்தா மாதிரி மாத்திரைகளாக காட்டுவாங்க. நீ 5000 ரூபாய்க்கு வாங்குறியா, நான் 10000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. நான் ஒரு கடை சொல்கிறேன், மெடிக்கல் ஷாப் சொல்கிறேன், அங்கே போ ரொம்ப கம்மி பார்த்துக்கா, நீ 10000 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம், 5000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிக்கலான்னு மாறி மாறி என்ன பண்ணுவாங்க, தங்களோட ஆசீர்வாதத்தை பகிர்ந்துப்பாங்க. அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த நபருக்கு வந்து அந்த மாதிரி தொடர் மாத்திரை போடுற எந்த வியாதியுமே கிடையாது. அதுதான் ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு வர அவரோட பிளட் டொனேட் பண்ண முடியும், ரத்த தானம் கொடுக்க முடியும். அப்போ ரத்தத்தில் எந்த ஒரு அந்த தொடர் மாத்திரை போடுற அளவுக்கான வியாதிகள் இல்லாததுனால தான் ரத்த தானம் கொடுக்க முடியுது. ரத்த தானம் கொடுக்கும்போது நேற்று ஏதாவது மாத்திரை போட்டிங்களான்னு தான் முதல்ல கேட்பாங்க. அப்புறம் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அப்படி பிபி சுகர் இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம ரத்தத்தை எடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஆசீர்வாதங்கள், அடுத்தவர் உயிரை காப்பாத்துறதுக்கு ரத்த தானம் கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வாதம். ஆனால் அவருக்கு ஒரு சாபம். என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சென்னையில் இருக்காப்புல, சென்னையில் ஏதாவது ஒரு சிக்கு, அதாவது வியாதி, சிக்கன் குனியா அவருக்கு முதலாவதாக வரும், மலேரியா அவருக்கு முதலாவதாக வரும், டைஃபாய்டு அவருக்கு முதலாவதாக வரும். ஏதோ ஒரு வியாதி சென்னையில் மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மழை பெஞ்ச உடனே அவருக்கு வந்து வைரஸ் அட்டாக் வந்துடும். ஆனால் அது தொடர் மாத்திரை போடுற அந்த சாபம் கிடையாது. வரும், ஒரு 20 நாள் 30 நாள் 1 மாதம் கஷ்டப்படுவாப்புல, அதுக்கப்புறமா அந்த வியாதி என்ன ஆயிரும், போயிடும். ஆனால் இது சாபம். எப்படி தொடர் மாத்திரை போடுறோமோ அதே மாதிரி இது. இந்த சாபம் எதனால வந்துச்சு? ஒரு நாள் என்ன பண்ணாப்லன்னு கேட்டீங்கன்னா, அவர் வீட்டில் படுத்திருக்காப்புல, சென்னையில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் வீட்டில் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தீங்கன்னா தெரு தெரியும். அந்த தெருவில் ஆப்போசிட்ல ஒரு வீடு, அந்த வீட்டில் மழை பெஞ்சு அவங்க செடி வளர்க்கறதுக்காக, அப்பந்தான் அவங்க வீடு கட்டி செடி வளர்க்கறதுக்கு ஒரு தொட்டி மாதிரி கட்டுவோம் இல்லையா வீட்டு வாசல்ல, அதில் மண் இல்லை. அதில் மண் இல்லாததுனால ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, மழை பெஞ்சு தண்ணி தொட்டி மாதிரி மாறி போச்சு. அப்போ ஒரு பூனைக்குட்டி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணி தொட்டி மழை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதால என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல, கத்துது, கதறுது, ஆண்டவரே ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே ஏசப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுது, கத்துது, கதறுது. எப்படியாவது தான் உயிரை என்ன பண்ணணும், காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு. அவர் வீட்டு மாடியில இருந்து, அதான் பெட்ரூம், அந்த பெட்ரூம்ல இருந்து எட்டி பார்த்தா அந்த தெரு தெரியுது, தெருவில் அந்த தண்ணி தொட்டி தெரியுதுன்னு இல்லையா. அந்த பூனையோட ஜபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு இந்த மனிதரோட காதுல என்ன பண்றாங்க, அவர் பெட்ரூம்ல படுத்திருக்கிற ஒரு காதுல அந்த பூனைக்குட்டியோட சத்தம் அந்த மலை இறைச்சல் மத்தியில கேக்குது. அவரும் பாக்குறாரு, பூனைக்குட்டி என்ன பண்ணுது, தன்னோட 10 விரல்ல இருக்கிற நகத்தை வெளியே தள்ளிக்கிட்டு எப்படியாவது தான் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த தண்ணியில இருந்து மேல வர பாக்குது. ஆனா அந்த பூனையால வர முடியல. இவர் என்ன பண்ணிருக்கணும், நேரா வீட்டுல இருந்து பெட்ரூம்ல இருந்து இறங்கி போய் அந்த மலையில கொடைய பிடிச்சிட்டு போய் அந்த பூனைக்குட்டிய வெளியே எடுத்து விட்டுருக்கணும்.
வெளியே எடுத்து விட்டு அதுக்கு தொடச்சி விடலாம் தேவையில்லை. அந்தால வெளியே தூக்கி ஒரு வீட்டு வாசல்ல விட்டுறதா அது பாட்டுக்கு பொழைச்சிருக்கும். ஆனா அந்த நபர் அதை பண்ணல. அந்த பூனையோட அழுகுரலை இவர் காதுல விழுந்தும் இவர் வீட்டை விட்டு இறங்கி போய் அந்த பூனையை குட்டியை என்ன பண்ணலன்னா காப்பாத்தல. அந்த பூனை குட்டி என்ன ஆயிடுச்சுன்னா மறுநாள் காலையில இவர் வீட்டை விட்டு மழைலாம் விட்ட பிறகு இறங்கி போகும்போது செத்து மிதக்குது. அப்புறம் கார்பரேஷன்ல இருந்து குப்பை அள்ளுறவங்க வந்து குப்பை வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த பூனைக்குட்டியை காப்பாத்தாம விட்டாரு பாத்தீங்களா, அந்த மழை காலத்துல அந்த சாபம் தான் இன்னைக்கு வர சென்னையில மழை பெஞ்சிச்சுன்னா அவருக்கு முதலாவதா என்ன ஆயிருது, ஏதாவது ஒரு வைரஸ் மருத்துவமனை வாடையில படுக்கிற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்துருக்க சாபம். அந்த பூனைக்குட்டியை காப்பாத்தாம போய் சாபத்தை வாங்கிக்கிட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான். வாலிப தம்பி நல்லா கேட்டுக்க. அதாவது பெண்கள் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்ட்டு மாசம் மாசம் வரும். ரத்த தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட்டை நீ எடுத்து உன்னோட ஸ்டேட்டஸில் போடுறேன்னு வச்சுக்க, இன்ஸ்டாகிராம் ஐடியில் போடுறேன்னு வச்சுக்க, ஃபேஸ்புக்கில் போடுறேன்னு வச்சுக்க, ஸ்டோரியில் போடுறேன்னு வச்சுக்க, ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் உனக்கு ஃபாலோவர்ஸாக வருவாங்க. செம மாசு காட்டலாம் நீனு. உனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார், கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க. ஃப்ரெண்டு தான், தப்பா சொல்ல. கேர்ள் ஃப்ரெண்டுனா யாரு, பெண் தோழிகள். நீ ஹீரோவா மாறுவ சரியா? ஏன்னா எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள், ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு உன் ரத்தம் போகும், நீ 2 உயிரை அந்த இடத்துல காப்பாத்துற. தாயையும் காப்பாத்துற, சேயையும் காப்பாத்துற, குழந்தையும் காப்பாத்துற. அந்த நீ கொடுக்குற ரத்தம் மூலமா என்ன ஆகும், அந்த பூமியை பார்க்கும். உன்னால ஒரு ஜீவன், உன்னால ஒரு ஜென்ரேஷன், நீ கொடுக்குற ரத்தத்தால அந்த நாள உனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கள் என்ன பண்ணுவாங்க. எவ்வளவு நன்மை இருக்கு பத்தியா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பி நல்லா பார்த்துக்க. அதாவது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து என்ன பண்ணுறேன், பிளட் டொனேட் பண்ணிட்டு உட்காந்து பேசுகிறேன். இப்போ நான் பிளட் டொனேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அவங்க ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்சுக்கிட்டு பிஸ்கட்டையும் தின்னு பேசுகிறேன். எதுவுமே அவ்வளோல்ல, நல்லா தானே இருக்கேன். எனக்கு 41 வயசு ஆகுது, நல்ல தெளிவாக பேசுகிறேன்னா அவ்வளோதான். வெயில் நீ பிளட் டொனேட் பண்ணுறதுனால உனக்கு ஒன்றுமே ஆகாது. வாலிப தம்பி நல்லா கேட்டுக்க. பெண்கள் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்ட்டு மாதம் மாதம் வரும். நீ கேள்விப்பட்டிருப்ப, உங்கள் அம்மா, உன் சகோதரி, உன் மனைவி, அந்த மாதிரி பெண்களுக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா, கருமுட்டை உடையிறது மட்டும் இல்லை, அந்த கருமுட்டை சிதைவு வெறும் கருமுட்டையை மட்டும் வெளியே தள்ள முடியாது, ரத்தத்தோட சேர்த்து. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு காவா அடைச்சிக்கிச்சு அப்படின்னா வெறும் அதை மட்டும் காவா மட்டும் என்ன பண்ணாது, அப்போ நம்ம அந்த இடத்துல கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம். அந்த மாதிரி தான் பெண்களுக்கு அவங்க நார்மலா உடம்புல ஊறக்கூடிய ரத்தம் என்ன ஆகுது, அந்த கருமுட்டையை வெளியே தள்ளுறதுக்காக வருது. அப்போ கெட்ட ரத்தம், ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணி இறைக்க தான் புது ரத்தம், புது தண்ணி ஊறுற மாதிரி பெண்களுக்கு அந்த மாதவிடாய் டைம்ல என்ன ஆயிருது, பழைய ரத்தம் வெளியே போயிருது. அப்புறம் அவங்க சாப்பிட்றாங்க, ஜூஸ் குடிக்காங்க, பிஸ்கட் சாப்பிட்றாங்க, மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க, ரத்தம் திரும்ப ஊறிடுது. ஆனால் ஆம்பளை பையலாகிய உனக்கு மாதவிடாய் கிடையாது, நீயும் வயசுக்கு வந்துட்டா. அப்போ உனக்கு மாதவிடாய் மாதிரி வெளியே ரத்தம் போறது கிடையாது. உன் உடம்புக்குள்ள உள்ள ரத்தம் என்ன ஆகுது, சாக்கடை ஓடிக்கிட்டே இருந்தாதான் ஆறு.
ஓடிக்கிட்டே இருக்கிற ஆத்துல அந்த தண்ணியை நீ கோரி குடிக்கலாம். அதே கெட்டி கிடக்கிற குளத்தை தண்ணியை உன்னால என்ன பண்ண முடியும், பக்கத்துல கூட போய் நிற்க முடியாது. அந்த மாதிரி உன்னோட உடம்பு வந்து பார்த்தோன்னா கலீஜ் ஆயிரும், பழைய ரத்தம் உடம்புக்குள்ள இருந்து இருந்து. அப்போ நீ நல்லா பாரு வாலிப தம்பி, நம்ம ரத்தம் கொடுத்ததுனால ஒரு உயிர் காப்பாற்றப்படுது, அடுத்தவங்களுக்கு நம்ம ரத்தம் கொடுத்து ஒரு உயிரை நம்ம காப்பாத்துறோம். உன் உடம்புல உள்ள கலிசட ரத்தத்தை நீ என்ன பண்ற, வெளியே தள்ளுற. உன் உடம்புக்கு தான் நல்லது, புது ரத்தம் ஊறும், ஆத்து தண்ணி மாதிரி என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப நீ குவாரி குடிக்கலாம். அதுக்காக நீ ரத்தம் கொடு. ஒரு சில கிறிஸ்டியானிட்டிலேயே ஒரு சில இது இருக்கு, ஜெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த ஜெகோவா விட்னஸ் குரூப் வந்து பார்த்தோன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிப்பாங்க. ஆனா ரத்தம் கொடுக்கக்கூடாது, மிலிட்ரியில சேரக்கூடாது, நம்மளோட ரத்தம் வந்து பரிசுத்தமான ரத்தம், அந்த ரத்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாதும்மா. அந்த கூட்டத்தோடலாம் சேராத. நீ கிறிஸ்தவன் அவ்வளவுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் அவ்வளவுதான், அதை ஏத்துக்கிட்டியா, என்ன பண்ணு, பரிசுத்தம் வெங்காயத்தெல்லாம் தூர தூக்கி போடு, உன் வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணி வாழு, ரத்த தானம் கொடு. இன்னும் பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கு, அவங்களும் ஒரு சில பெந்தேகோஸ்தே சபைகள் அவங்களும் ரத்த தானம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மலாம் பரிசுத்தவான்களோட ரத்தம், நம்ம ரத்தம் என்ன ஆயிரும், உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினாரு. அவர் எதையாவது பரிசுத்தமானு பரிசுத்தம் இல்லாதவன் இதெல்லாம் பார்த்து சிந்தினாரா? அவர் அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் உலக நாட்டில் ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. கடவுள்கள் பேரை சொல்லு, லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். ஆனா ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் மாசு? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பிடிக்கி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு பிடிக்கி, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குது, உங்க அம்மாவுக்கு பிடிக்குது, உங்க அக்காவுக்கு பிடிக்குது, உங்க பாட்டிக்கு பிடிக்குது, உங்க தாத்தாவுக்கு பிடிக்குது. இன்னைக்கு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டு? என்ன காரணம்? மற்ற எல்லா கடவுள்களோட அவர் ஒருத்தர் தான் ரத்தத்தை சிந்தியவர். உனக்காக எனக்காகியும் ரத்தத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ உன் ரத்தத்தை நீ கொடுக்கலாம்ல? இன்னைக்கே என்ன பண்ணு, குடு வாலிப தம்பி. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்துக்க, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட கிட்டத்தட்ட ஒரு 30 தடவை 40 தடவைக்கு மேல கொடுத்துட்டேன். உன்னோட 18வது வயசு தாண்டின பிறகு நீ 20 வயசு 25 வயசுக்குள்ள கொடுத்தாதான் நீ கண்டினியூவா கொடுக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு என் வயசுல உள்ளவங்க, இப்ப 41 வயசு எனக்கு, எனக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்ட்டு ஒரு 60 வயசு தாத்தா போய் கொடுக்க போனாருன்னா வாங்க மாட்டாங்க. அவர் ஏற்கனவே ரத்த தானம் கொடுத்துருந்தா அதையும் கேட்பாங்க, நீங்க ஏற்கனவே ரத்த தானம் கொடுத்துருக்கீங்களா, எத்தனை தடவை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் ஒரு ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அதனால இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஆம்பளை பயில்களை இன்னைக்கு அடிச்சு பத்தி நல்ல சாப்பாடு போட்டு என்ன பண்ணுங்க, வயிறு முட்டை சோத்தை தின்னுட்டு போகணும். சரியா? சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. சாப்பிடாம ரத்தம் கொடுக்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் தான் எடுப்பாங்க, பெருசாலாம் எடுக்க மாட்டாங்க. ஒண்ணுமே அவ்வளோ பாரு, எனக்கு ஏதாவது ஆயிருக்கா பாரு, வேத்து தான் ஊத்துது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக பார்த்து கொடுங்க. பிரைவேட்ல வந்து இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப நான் வந்திருக்கிறது வண்ணாரப்பேட்டை, நார்த் மெட்ராஸ், எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள். இந்த மாதிரி உன் ஏரியாவில் உன்னோட மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணு, ரத்தம் கொடு. பிரைவேட்ல கொடுங்க, தப்பு இல்லை. பிரைவேட்ல போய் கொடுத்தா உனக்கு துட்டம் போடும். இப்ப நான் கொடுத்துட்டு வந்த இந்த ரத்தத்துக்கே 10,000 20,000 தருவாங்க பிரைவேட்ல போய் கொடுத்தோம்னா. ஏன்னா அவன் பணக்காரன், அங்க கோடீஸ்வரங்க இருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கு 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணுவாங்க. உனக்கு 1 லட்சம் கூட தருவாங்க நீ உன் ரத்தத்தை கொடுத்தனா. ஆனா வேண்டாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இலவசமா என்ன பண்ணார், ரத்தம் சிந்தினார். அப்ப அவரோட பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும், இலவசமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்ட மக்களுக்கு உன்னோட ரத்தம் போய் சேரட்டும். ஜாதி மதம் இனம் என்ன வேணா இருந்துட்டு போட்டு, சரியா? ரத்தம் கொடுத்துட்டு துட்டு வாங்காத. ஏன்னா உன்னை கூட்டு போற ஸ்பான்சர் கிட்ட நல்ல சாப்பாடு வாங்கி, உன்னை கூட்டு போறாங்கல்ல ரத்தம் கொடுங்கன்ட்டு, அவங்க கிட்ட வேணா என்ன பண்ணு, நல்ல சாப்பாடு வாங்கி தர சொல்லு, ஜூஸ் பாட்டில் வாங்கி குடி. ஓகே வாலிப தம்பி. இப்ப நான் வந்திருக்கிறது வந்து ஸ்டான்லின்றீங்க என்னென்ன இது? அப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அது ஸ்டான்லின்னு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல, எதுக்கு ஸ்டான்லின்னு வச்சாங்கன்னு தெரியல. ஸ்டான்லி அரசு மருத்துவமனை. ஒருவேளை அப்போ ஏதாவது வெள்ளைக்காரங்க யாராவது இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவரோட நினைவகார்த்தமா பெரிய பெரிய இது நான் எங்கேயோ ஒரு சந்துக்குள்ள உட்காந்து பேசுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கு. ஏதோ வெள்ளைக்காரரோட பேரை வச்சுட்டாங்க போல இருக்கு.
பக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நான் இதுவரை கொடுத்த எல்லா ரத்த தானமுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உன்னோட ஒரிஜினல் நம்பரை கொடுத்துட்டு வா, ஃபோன் நம்பரு, உன் அட்ரஸையும் கொடு. ஒரு வேளை ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா, பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களா கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க யாராவது தான் ரத்தம் கொடுக்க வாரீங்களான்னு கூப்பிட்டு போவாங்க. ப்ரைவேட்டில் நீ உன் நம்பரை கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துரு. ஒருவேளை ப்ரைவேட்டில் கொடுக்க போகிறேன்னா, ஏன்னா அங்கே வந்து பைசாவுக்காக, பணத்துக்காக அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று சும்மா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கும் ஒரு தடவை நீ போய் 10,000 20,000 கொடுத்து ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துட்ட, திரும்ப 10,000 20,000 கிடைக்கேன்னு திரும்ப போய் கொடுப்பேன். 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம். இருந்தாலும் சரி, அது உன் விருப்பம்பா. எங்கேயோ ஆக மொத்தத்தில் எவனோ ஒருத்தன் உயிரை காப்பாற்றுங்க. துட்டு வாங்கிட்டு காப்பாத்துறியோ, துட்டு வாங்காமல் காப்பாத்துறியோ, முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லாதவனுக்கு நம்மளால முடிஞ்சது. அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க நம்மகிட்ட துட்டு கிடையாது. ஆனால் நம்மகிட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இலவச ரத்தத்தை. ரத்த தானம் பண்ணால் நல்லதா டாக்டர்? ஏன் நிறைய பேர் ரத்த தானம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ரத்த தானம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நல்ல விஷயம் இல்லையா? ரத்த தானம் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா வந்து அந்த அயர்ன் ஓவர்லோட் கிடையாது. ப்ளஸ் நம்மளோட ரத்த சர்க்குலேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதாகவும் ஒரு ஆய்வில் அதை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு சத்து நம்ம ரத்தத்தில் அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம், கல்லீரல் ப்ராப்ளம் வரலாம், இருதய கோளாறு, அரித்மியாஸ், அதாவது அந்த பீட்டிங்கில் வந்து அது கொஞ்சம் மாறுதல்கள் வரலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த குடல் வாய் பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த கேன்சர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேன்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அயர்ன் சத்து அதிகமாக சாப்பிட்றோம், ரொம்ப அளவுக்கு அதிகமாக உணவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி புற்றுநோய்கள் வரதா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ரத்த தானம் பண்ணுறதுனால நம்ம மற்றவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணல, நமக்கும் நம்ம நல்லது பண்ணிக்கிறோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.